இவ்ளோ வெயிட்டா இருக்கே. ஐயோ பார்வதி, என்னடா ஆச்சு? தண்ணி எடுத்துட்டு படியில ஏறி வரும்போது கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. ஏமா படிக்கட்டுல வரும்போது பார்த்து காலை வைக்க வேணாமா? நீ காலை காட்டுமா. காயம் எதுவும் ஆகலமா. சுளுக்கு ஏதாவது விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இரு. என்னங்க, என் டப்பால பிளாஸ்டர் இருக்கும், சீக்கிரம் எடுத்துவாங்க. எந்த டப்பாமா? ஐயோ என்னங்க நீங்க போங்க. இல்ல புலி டப்பாவான்னு கேட்டேன். போங்க. சரி கொஞ்சம் பொறுத்துக்குமா. பரவாயில்லம்மா. சுளுக்குதாமா, வேற எதுவும் இல்ல. பிளாஸ்டர் போட்டா சரியாயிடும். இந்த என்னங்க நீங்க பெரிய பிளாஸ்டர் கேட்டேன். அதான் உன் வாயை அடைக்கிறதுக்காக என்னைக்கான ஒரு நாள் யூஸ் ஆகுமேன்னு வாங்கி வச்சிருந்தேன். இப்ப யூஸ் ஆயிடுச்சு. இந்தா சரி கொண்டாங்க. எல்லாம் உங்களால வந்துச்சு. ஆமா, தண்ணி குடம் தூக்க கூட வக்கில்லாத ஒரு பொம்பளைய தெனட்டா வச்சிருந்த பாரு, என்ன நடு ரோட்ல நிக்க வைக்கணும். காலையில மோட்டார் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஆளை கூட்டிட்டு வந்து சீக்கிரம் ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொன்னேன்ல, இன்னும் சரி பண்ணல. வீட்டுக்குள்ள தண்ணி வராதனாலதான் பார்வதிக்கு இப்படி ஆயிடுச்சு. நான் என்ன பண்றது? பிளம்பருக்கு நேர்ல போய் சொன்னேன், போன்ல கூட சொன்னேன், அவன் வரல. இப்பயே போய் நான் அவனை கூட்டு வரேன். பாருங்க, இன்னைக்கு மோட்டார் ரெடி ஆனாதான் உங்களுக்கு நைட்டுக்கு வீட்ல இட்லி. அந்த இட்லியை திங்கிறதுக்கு இந்த பிளாஸ்டர் நானே போட்டுக்கிறேன். போதுமாமா? போதுமா? ஏங்க போங்க சீக்கிரம். போறேன். நல்லா சேர்ந்தாங்க பாரு. எல்லாம் சரியாயிடும். எழுந்து நில்லுமா. தேங்க்ஸ்மா. எனக்கு எதுக்குமா இதுக்கெல்லாம் தேங்க்ஸ்? எழுந்துரு. மெதுவா மெதுவாமா. பாத்து பத்திரம். பாத்து மெதுவா. நான் எடுத்துட்டு வரேன். பாத்து கொஞ்சம் நிதானமா. பாத்து. நடந்த அடிப்பட்ட இடத்துல பயங்கரமா வலிக்குது. கால்ல அடிப்பட்ட விஷயம் மாமாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். மாமாவுக்கு தெரியாம எப்படியாவது இதை சமாளிக்கணும். என்ன பண்ணலாம்? மாமா வந்துட்டீங்களா? நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க மாமா. நான் காஃபி எடுத்துட்டு வரேன். நீ போய் முதல்ல காஃபி எடுத்துட்டு வா, நான் அதுக்கப்புறம் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிக்கிறேன். போய் எடுத்துட்டு வா. இரு. கால்ல என்னாச்சு? ஒண்ணும் இல்லையே. இங்க வா, உட்காரு. வா. கால்ல என்னாச்சு? ஒண்ணும் இல்லையே. என்ன ஒண்ணு இல்ல? காலை காட்டு. காட்டு. என்ன இது? அது ஒண்ணும் இல்ல மாமா. எப்படி ஆச்சு? கேக்குறேன்ல, எப்படி ஆச்சு? அது வந்து மோட்டார் ரிப்பேர் மாமா. பைப்ல தண்ணி வரல. டேங்க்ல போய் தண்ணி புடிச்சிட்டு வந்தேன். குடத்தை வச்சுக்கிட்டு படியில ஏறும்போது கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. உன்னை யார் தண்ணி கூடலாம் போய் தூக்க சொன்னது? வலிக்குதா? இப்ப வலி இல்ல மாமா. இங்கே இரு, வரேன்.
இப்படி உட்கார். இங்கேயே உட்கார்ற. நான் வெளியே போயிட்டு வருவேன், அது வரைக்கும் எந்திரிக்க கூடாது. புரியுதா? ம். ஓகே. சார், குழந்தை தனியா வீட்ல இருக்கா, நான் பிடிச்சுக்கிட்டுமா? போங்க. தேங்க்ஸ் சார்.
தம்பி நான் அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா அந்த ஒரு குடம் மட்டும் பிடிச்சிக்கிறேனே. பிடிச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி தம்பி. ம். மாமா எங்க மாமா போயிருந்தீங்க? சொல்றேன் வா. என்ன பண்றீங்க மாமா? ம். சரி சரி. ம், ம். இது ஃபுல்லா தண்ணி நிரப்பி வச்சாச்சு. இனிமேல் நீ ரோட்டுக்கு போய் தண்ணி பிடிக்கிற வெள்ளம் வச்சுக்காத, புரியுதா? மாமா நீங்க போய் குடத்தை தூக்கிட்டு தெருவுக்கெல்லாம் போலாமா? இனிமே இப்படி எல்லாம் பண்ணாதீங்க மாமா. நீ இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாத. நான் சொல்றத கேளு. இனிமேல் இந்த மாதிரி எதுனா பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு, புரியுதா? அம்மா அம்மா என்னது யாரையுமே காணோம். சப்பா அம்மாவை தானே பார்க்க வந்தோம். உள்ளதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நெல்
எங்கு வந்தாய், எதற்கு வந்தாய், எந்த முகத்தோடு இங்கு வந்தாய்? மனசுல என்ன திருவிளையாடல் சிவாஜி நினைப்பா? போங்க. நில்லு. எவ்வளவு கஷ்டப்பட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன கேட்காம உள்ள போயிட்டு இருக்க, என்ன அர்த்தம்? இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? காஃபி வேணுமா? ஐயோ, உன் காபி வேணா, ஒண்ணு வேணாம். ஆனா நான் உங்களுக்கு காஃபி போட்டு தரேன்னு சொல்லவே இல்லையே. ஐயோ, நானும் உங்ககிட்ட காபி கேட்கவே இல்லையே. இது பாரு, உன் வீட்டுக்கு காபி கேட்டு வந்தனா நீ காபி கொடுக்க மாட்டேன்னு சொன்னது மட்டும் இல்லாம என்ன அடிச்சு விரட்டினே. இப்ப எந்த முகத்தோட இங்க வந்திருக்க? ஆனா நான் ஒண்ணு உங்க வீட்டுக்கு வரலையே, ஜானகி அம்மா வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். ஜானகி வீட்டுக்கு? ஜானகி ஏன் பொண்டாட்டிமா? என்ன புருஷன் பொஞ்சாதிக்குள்ள உரசல ஏற்படுத்தலான்னு பாக்குறியா நீ? இத பார், என்ன திட்டுனான்னு அவளுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா பொங்கி பொங்கிருவா, தெரிஞ்சுக்க. என்ன 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 மேட்டர்? நீங்க போய் கத்திக்கிட்டே இருக்கீங்க. இந்த மிரட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். யாருன்னு தெரியாம நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. என்ன பத்தி என்ன நினைச்சீங்க சொல்லுங்க. நான் யார் தெரியுமா? என் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா? நான் தேவையில்லாம களத்துல இறங்க மாட்டேன். நான் இறங்கிட்டேன், அப்புறம் என் பேச்ச நானே கேட்க. என்ன சத்தம் இங்க? பார்வதி, நீ எப்பமா வந்த? இதோ இப்பதாமா வந்த. என்னை ஒரு வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாருமா. ஐயோ ஐயோ, முறைக்கிறியே. டக்குன்னு அந்த பக்கம் திரும்பி பாரு. கிழிஞ்சிச்சு. இதான் உன் டக்கா. ஐயோ ஜானகி, ஒரு காப்பி குடுக்கறதுக்காக அவ வீட்டுக்கு போனேன். அந்த காப்பியும் குடுக்காம என்ன அடிச்ச விரட்டிட்டாமா. நான் கொடுத்த காஃபிய கீழே கொட்டிட்டு பார்வதி வீட்டுக்கு போயிட்டு காஃபி கேட்டு தொந்தரவு பண்ணிருக்கீங்க. 2 பொம்பளைங்களை ஒன்னா சேர்ந்துட்டீங்களா? நாங்க இப்பவும் சேர்வோம், எப்பவும் சேர்வோம். நீ உள்ள வா பார்வதி. வட்டா. ஐயா, என்ன ஆட்டிக்கிட்ட சிரிக்கிற? வா பார்வதி, உட்காரு. பரவாயில்லம்மா. அட உட்காருமா. சொல்லுமா, என்ன விஷயம்? அம்மா, முதல்ல நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. நான் அவர்கிட்ட சும்மா விளையாட்டுக்கு தான் சண்டை போட்டுட்டு இருந்தேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாத பார்வதி. நான் எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். என்னம்மா இது கல்யாண பத்திரிக்கை மாதிரி இருக்கு? இத நீ பார்க்க வேண்டாம் பார்வதி. ஏமா, என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல. இது எங்க கல்யாண பத்திரிக்கை. உங்க கல்யாண பத்திரிக்கையை நான் பார்க்க கூடாதாமா? அப்படிலாம் இல்ல. அப்புறம் என்னம்மா, பத்திரிக்கை கொடுங்க பாக்குறேன். அம்மா அப்பா சம்மதம் இல்லாததால நண்பர்களா சேர்ந்து நடத்தி வச்ச கல்யாணம். அதனாலதான் பத்திரிக்கை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இதுவும் நல்லதானே இருக்குமா? அம்மா, உங்க கல்யாணம் 1995 நடந்திருக்கு. அப்படின்னா உங்க கல்யாணம் நடந்து 25 வருஷம் ஆகுது. ஆமா பார்வதி. கல்யாண நாள் கூட இந்த மாசம் தான் வருது. ஆமா பார்வதி, வர 27ஆம் தேதி எங்க கல்யாண நாள். அப்ப உங்க கல்யாண நாளை ஜாம் ஜாம்னு கொண்டாடலாம். ஜாம் ஜாம்னு கொண்டாட யாருமா இருக்கா? எங்க கல்யாண நாளை கொண்டாடி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு பார்வதி. என்னம்மா சொல்றீங்க? எதனால கல்யாண நாளை கொண்டாடுறதே இல்ல? எங்களுக்குன்னு இருந்தது ஒரே பையன். அவனும் இப்ப எங்க கூட இல்ல. நாங்க மட்டும் எப்படி தனியா கல்யாண நாளை கொண்டாட முடியும்? என்னதான் சொத்து சுகம் வசதி வாய்ப்பு எல்லாம் இருந்தாலும் பெத்த பையன் கூட இல்லைன்னா எந்த தாயாலையும் நிம்மதியா இருக்க முடியாதுமா. எங்க மகன் மட்டும் இப்ப கூட இருந்திருந்தா வரப்போற எங்க கல்யாண நாளை ஜாம் ஜாம்னு கொண்டாடிடுவேன். ஆனா அதுக்கு எங்களுக்கு கொடுத்து வைக்கலையே.